ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப குயிக்கா அண்ட் சிம்பிளான இன்கிரீடியன்ட் வச்சு பண்ணக்கூடியது தான். ஆனால் இதோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு குயிக்காக நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 4 முருங்கைக்காவை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, 3 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இது கூட 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு லிட் போட்டு மூடிடுங்க. இது ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் வடித்து எடுத்துடலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இது கூட கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியும் போது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சிருக்கிற முருங்கைக்காவை ஆட் பண்ணிடலாம். இதை சேர்த்துட்டு இந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சால்ட் அடிஷ்னலா தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான முருங்கைக்காய் பொரியல் ரொம்பவே குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சிடலாம். இதை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.